சோம்நாத் ஜோதிர்லிங்கம் குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்தில் இருந்து வெராவல் ரயில் நிலையத்தை அடைந்து அங்கிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் சென்றால் அரபிக் கடலோரம் கம்பீரமாய் நிற்கும் சோம்நாத் ஆலயத்தை அடையலாம். 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களுள் முதன்மையாக வைத்து எண்ணப்படுவது இதுவே ஆகும். கிருத யுகத்தில் சந்திரனும், திரேதா யுகத்தில் ராவணனும், துவாபர யுகத்தில் கிருஷ்ணனும், கலியுகத்தில் விக்ரமாதித்தனும் சிறப்பாக வழிபட்ட தலம். ஸ்கந்த மகாபுராணத்தின் மிகப்பெரிய பகுதியாக திகழ்வது பிரபாச கண்டம். இது 496 அத்தியாயங்களை உடையது. இதுவே இத்தலத்தின் பெருமை எவ்வளவு உயர்ந்தது என்பதை பறைசாற்றும். மிக பழமைய காலத்தில் சௌராஷ்டிரத்தின் பிரபாஸ்பட்டன் தேவப்பட்டன் பகுதியைச் சேர்ந்ததாக விளங்கியது. இமயமலை தோன்றும் முன்பே இப்பகுதி இருந்ததாகவும் தற்கால மனிதர்கள் இங்கு வாழ்ந்தார்கள் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். சிந்துவெளி நாகரிகம் தளித்த போது சிவனை பசுபதி என்று பெயரிட்டு வணங்கி வந்தனர். பாண்டவர்கள் இப்பகுதி அழைத்த போது அதற்கு புதஸ்தலி என்று பெயரிட்டனர். பின்னர்தான் இப்பகுதி சூரதா, சௌராஷ்டிரா என்றெல்லாம் வழங்கப்பட்டது. ஒரு காலத்தில் பிரபாஸ் பன்னாட்டு வணிக சிறப்பு வாய்ந்த துறைமுகமாக விளங்கியது. மேற்கு கடற்கரை ஓரும் இந்த தலங்களுள் பாரத காலத்திலிருந்தே பிரபாஸ் மிக புனிதம் வாய்ந்த தலமாக கருதப்பட்டது. இந்திரன், சூரியன், முனிவர்கள் பலரும் வழிபட்ட இத்தலத்தை பாண்டவர்களும் கிருஷ்ணனும் பலராமனும் வழிபட்டனர். கோகர்ணத்திலிருந்து துவாரகை செல்லும் வழியில் அர்ஜுனன் இங்கு வந்ததாக கூறப்படுகிறது. பரிஷித் மன்னன், ஜனமே ஜெயன் ஆகியோரும் இங்கு யாத்திரை செய்துள்ளனர். எனவே கிருஷ்ணரது காலத்திற்கு பல காலம் முன்னதாகவே புனிதமிக்க தலமாக இது திகழ்ந்துள்ளதை நாம் அறியலாம். மகாபாரதத்தில் பல முறைகள் சரஸ்வதி நதி கடலில் சங்கமாகும் இடத்தில் பிரபாஸ் இருந்த செய்தி தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பாரத போர் முடிந்ததும் யாதவர்கள் குடிமுறையில் தங்களுக்குள் போரிட்டு மாண்டார்கள். கிருஷ்ண பகவானும் பலராமனும் மட்டுமே எஞ்சினார்கள். மான் உறங்கிக் கொண்டிருப்பதாக தவறாக கருதிய வேடன் ஒருவனது அம்பு அங்கு உறங்கிக் கொண்டிருந்த கிருஷ்ணன் மீது பாயவே கிருஷ்ணாவதாரம் வெளியிட்டது. அவ்வாறு கிருஷ்ணன் தனது சரீரத்தை நீத்த இடம் சோம்நாத் கோயில் அருகில் உள்ள பாலட்டிகத்தா என்பதாகும். இங்கு ஹிரண்யா, சரஸ்வதி, கபிலா ஆகிய 3 நதிகள் கடலோடு சங்கமிக்கின்றனர். தர்ஷன் தனது 27 பெண்களை சந்திரனுக்கு மனம் செய்து கொடுத்தான். அவர்களுள் ரோகியிடம் மட்டுமே சந்திரன் பிரியமாக இருக்க கண்டு மற்ற பெண்கள் தந்தையிடம் முறையிட்டனர். அதனால் மிகுந்த தர்ஷன் சந்திரனின் கலைகள் தேய்ந்து போகும்படி சபித்து விட்டான். அந்நிலையில் சிவபெருமான் ஒருவரே அவனுக்கு அடைக்கலம் தந்து பிறை சந்திரனை ஏற்று அள்ளியதோடு கலைகள் 15 நாட்களுக்கு ஒரு முறை மீண்டும் வருமாறு அருளினார். அவ்வாறு சந்திரன் இறைவனை வழிபட்ட இடமே பிரபாஸ் என்கிறார்கள். அது முதல் சுவாமிக்கும் சோமநாதர் என்ற பெயர் ஏற்பட்டது. ஊரும் சோம்நாத் ஆயிற்று. சோம்நாத் நம் தர்மத்தின் எழுச்சியின் சின்னமாகும். இது போன்ற அற்புதமான பல ஜோதிலிங்கங்களை தினம் தினம் பார்க்க மறக்காம நம்ம தமிழ்கலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளை இன்னொரு யாத்திரையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி